ஒரு வகுப்பறையில ஒரு மாணவன் இருக்கான்னு வெச்சுக்கோங்க. ஆசிரியர் என்ன ரூல்ஸ் சொல்றாரோ அத அப்படியே மிகச் சரியா ஃபாலோ பண்ற ஒரு சிறந்த மாணவன் அவன். ம் சரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்காம தன்னிஷ்டத்துக்கு நடக்கிற இன்னொரு மாணவனும் இருக்கான். இப்போ அந்த பள்ளியோட ஹெட்மாஸ்டர் வந்து ரூல்ஸ சரியா ஃபாலோ பண்ண அந்த மாணவனோட மார்க்க பாதியா குறைச்சிட்டு எந்த விதியையும் மதிக்காத இரண்டாவது மாணவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓ அது கண்டிப்பா அந்த நல்ல மாணவனுக்கு செய்யப்படுற ஒரு மிகப்பெரிய அநீதியா தான் இருக்கும். அவன் செஞ்ச ஒரே தப்பு அவங்க சொன்னதை சரியா கேட்டது மட்டும்தான் ஆயிடும் இல்லையா? இது கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இது வந்து வெறும் கற்பனை கதை கிடையாது. இதுதான் இப்போ இந்தியாவோட தென் மாநிலங்களுக்கு நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. நேயர்களே, நமது ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம ஆழமா அலச போற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பேச போறோம். ஆமா, சமீபத்துல இந்திய நாடாளுமன்றத்துல பெரும் புயலை கிளப்பி நூலிழையில நிறைவேறாம போன தொகுதி மறுவரையறை மசோதா, அதாவது டீலிமிட்டேஷன் பில் பத்தின தரவுகளை தான் இன்னைக்கு நாம முழுமையா கொடைந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இந்த மசோதா தோத்து போனது குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் முன்வைக்கும் பரபரப்பான குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான அரசியல் கணக்கு என்ன? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை, அதிலும் தென் மாநிலங்களின் அதிகாரத்தை இது எப்படி அசைத்து பார்க்க போகுது அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு விரிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த விவாதத்துக்குள்ள நாம முழுமையா இறங்குறதுக்கு முன்னாடி நேயராகிய உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிடணும். அந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதா குறித்த விவாதத்துல ஆளுங்கட்சியான பாஜக அப்புறம் எதிர்க்கட்சிகள் ரெண்டு தரப்புமே ஒருவர் மீது ஒருவர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதுல வலதுசாரி இடதுசாரி என ரெண்டு சித்தாந்த மோதல்களும் ரொம்ப ஆழமா பின்னிருக்கு. உண்மைதான். அதனால நாங்க இங்க எந்த கட்சியின் கருத்துக்களையும் ஆதரிக்கவோ இல்ல எதிர்க்கவோ இல்ல. எங்க வேலை வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல என்ன புள்ளி விவரங்கள், என்ன வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு ஒரு தெளிவான படமா விளக்கி காட்டுவது மட்டுமே. அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. நாம ஒரு நடுநிலையான பார்வையோடு தான் இந்த தரவுகள் அணுக போறோம். ஏன்னா அரசியல்ல வெளியில சொல்லப்படுற காரணங்களுக்கும் உள்ள இருக்கிற உண்மையான நோக்கங்களுக்கும் எப்போதுமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதுதான் நான் முதல்ல கேட்க நினைச்சேன். கடந்த சில நாட்களாகவே பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அப்புறம் பியூஷ் கோயல் போன்ற மூத்த அமைச்சர்கள் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது இந்த மசோதா நாடாளுமன்றத்துல தோற்கடிக்கப்பட்டதால எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் பெண்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் துரோகத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு மிக கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது கடந்த 2023 செப்டம்பர் மாசத்திலேயே நாடாளுமன்றத்துல ஒருமனதா நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லையா? எல்லாரும் ஆதரிச்சு சட்டமாக்கிட்ட ஒன்ன காட்டி இப்போ ஏன் எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாதா சொல்றாங்க? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலேயுமே மிக சுவாரஸ்யமான ஒரு ட்விஸ்ட். 2023 நிறைவேற்றப்பட்ட அந்த பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் வந்து உடனே அமலுக்கு வந்துராது. ஓ, உடனே வராதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த சென்சஸ் எடுக்கப்படணும். அந்த சென்சஸ் முடிவுகளின் அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படணும். இந்த ரெண்டு பெரிய வேலைகளும் முடிஞ்ச பின்புதான் பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஒரு நிமிஷம், அப்படியானால் இப்போ நாடாளுமன்றத்துல தோற்கடிக்கப்பட்டது பெண்களுக்கான மசோதாலே கிடையாதா? கிடையவே கிடையாது. அது முற்றுமுழுதா தொகுதி மறுவரையறைக்கான மசோதா மட்டுமே. இது ஒரு அரசியல் தந்திரம் அப்படின்னு நமது ஆதாரங்கள் மிக தெளிவா சுட்டி காட்டுது. அட ஆமா, தொகுதிகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு அத பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிற திரைக்கு பின்னாடி மறைச்சி ஆளுங்கட்சி அரசியல் செய்யறதா எதிர்க்கட்சிகள் ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. நேயர்களே, இத நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். புதிய சென்சஸ் எடுக்கும் பணிகள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி இருக்கு. இந்தியாவை போல ஒரு மாபெரும் நாட்டுல சென்சஸ் எடுத்து முடிக்கவே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது தொகுத்து வெளியிட இன்னும் சில மாசங்கள் ஆகும். அப்படி இருக்கையில் எதற்காக இவ்வளவு காலம் பெண்கள் காத்திருக்கணும்? பழைய 2011 சென்சஸ் அடிப்படையிலேயே அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியா அமல்படுத்தி விடலாமே. அதைத்தான் எதிர்க்கட்சிகளும் மிக அழுத்தமா கேக்குறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பார்த்தா உடனடியா 131 நாடாளுமன்ற தொகுதிகளையும், உதாரணமா தமிழகத்துல 78 சட்டமன்ற தொகுதிகளையும் பெண்களுக்கு இப்போதே ஒதுக்க முடியும். அப்போ ஏன் பண்ணல? ஆளுங்க கட்சி அதை செய்ய தயாரா இல்ல.
பழைய சென்சஸ் வேண்டாம், புதிய சென்சஸ் எடுத்த பிறகு தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது அப்படின்னா தற்போதைய 543 நாடாளுமன்ற தொகுதிகளை 850 தொகுதிகளா உயர்த்தணும் அப்படின்னு இந்த புதிய மசோதா சொல்லுது. சரி, மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகளை அதிகரிக்கிறதால என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது? ம் ஏன் இதை எதிர்க்கட்சிகள், குறிப்பா தென் மாநிலங்கள் இவ்ளோ கடுமையா எதிர்க்கறாங்க? இதுதான் இன்றைய நமது தேடலோட மையப்புள்ளி அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதை நாம முழுமையா புரிஞ்சுக்கணுமா இருந்தா இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டிலிமிட்டேஷன் எப்படி வேலை செய்யுது, அதோட பின்னாடியில் உள்ள வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். நாடாளுமன்ற தொகுதிகள் என்பவை ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில தான் பிரிக்கப்படுது. அதாவது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பிக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கணும், அப்படிதானே? தத்துவார்த்த ரீதியா பாத்தீங்கன்னா அதுதான் சரி. ஆனா நடைமுறையில அது ஒரு மாபெரும் ஆபத்தை உருவாக்குச்சு. கடந்த 50 வருஷங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. என்ன நடந்துச்சு? 1970கள்ல இந்திய மக்கள் தொகை ரொம்ப வேகமா உயர்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்ப மத்தியில இருந்த ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியே ஆகணும், அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை தீவிரமா செயல்படுத்துங்க அப்படின்னு எல்லா மாநில அரசுகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கினாங்க. ஓ, நாமிருவர் நமக்கிருவர், பிறகு நாமிருவர் நமக்கொருவர் அப்படின்னு தீவிரமான பிரச்சாரங்கள் நடந்ததே, அதுதான் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஒன்றிய அரசின் அந்த அறிவுறுத்தலை ஏற்று தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகியவை மிகச்சிறப்பா குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்துச்சு. பல திட்டங்களை கொண்டு வந்து தங்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல அங்கேதான் பிரச்சனை. வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்றவை அந்த திட்டத்தை சரிவர செயல்படுத்தல. அங்கே மக்கள் தொகை கட்டுக்கடங்காம பல மடங்கு பெருகிடுச்சு. இப்ப புரியுது. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பள்ளிக்கூட மாணவன் உதாரணம் இதுதான். மிகச் சரியா பொருந்துற உதாரணம் அது. குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விதியை மதிச்சு நடந்த தென் மாநிலங்களோட மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சு. இப்போ வெறும் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையா வச்சு தொகுதிகளை மறுவரையறை செஞ்சா என்ன நடக்கும்? மக்கள் தொகையை குறைத்த தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்துல உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை அல்லது தொகுதிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடும். ஆமா, கட்டுப்பாடில்லாம மக்கள் தொகையை பெருக்கின வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் கிடுகிடுன்னு உயரும். இதை உணர்ந்துதான் 1976ல அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி 2000 ஆண்டு வரை தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஓ, அதனாலதான் இத்தனை வருஷமா இது நடக்கலையா? ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001ல வாஜ்பாய் அவங்க இதை 2026 வரை நீட்டிச்சாங்க. ஆனா அந்த காலக்கெடு இப்ப முடிய போகுது. இது ஒரு தண்டனையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி, இத வெறும் அரசியல் பிரதிநிதித்துவம் குறையுதுன்னு மட்டும் சுருக்கிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. சாதாரண மக்களான நமக்கு இதனால என்ன பாதிப்பு வரப்போகுது? இத ஒரு பொருளாதார கோணத்துல எப்படி பார்க்கறது? அது மிக முக்கியமான கேள்வி. இது வெறும் அரசியல்வாதிகளின் நாற்காலி பிரச்சனை கிடையாது. இது மக்களோட வரிப்பணம், அப்புறம் மாநிலங்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தரவுகளை எடுத்து பாருங்க. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வெறும் 5% மட்டுமே. ஓகே. ஆனா நாட்டின் மொத்த உற்பத்தியான ஜிடிபியில, ஏற்றுமதியில, ஒன்றிய அரசுக்கு செலுத்தும் வரி வருவாயில தமிழ்நாட்டின் பங்கு 10%க்கும் அதிகம். அதாவது மக்கள் தொகையை குறைவா வச்சுக்கிட்டு பொருளாதாரத்துல நாட்டை தூக்கி நிறுத்துறதுல மிகப்பெரிய பங்களிப்ப தென் மாநிலங்கள் செய்யுது. ஆமா, இப்ப நாடாளுமன்றத்துல தென் மாநிலங்களோட பலம் குறைஞ்சு வட மாநிலங்களின் எம்பிக்கள் எண்ணிக்கை கூடினா என்ன நடக்கும்? எந்த புதிய ரயில்வே திட்டங்கள் வந்தாலும், நெடுஞ்சாலை திட்டங்கள் வந்தாலும், பெருநிறுவனங்களின் முதலீடுகள் வந்தாலும் அவை எல்லாமே அதிக எம்பிக்களை கொண்ட வட மாநிலங்களுக்கு திருப்பப்படும். ஓ, அப்போ நாம கட்டுற வரி தென் மாநிலங்கள் செலுத்துற வரிப்பணம் அவங்களுக்கு போய் சேராது. நாடாளுமன்றத்துல தென் மாநிலங்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அந்த வாக்குகள் எடுபடாது. ஒரு மாநிலத்தின் பொருளாதார பங்களிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லாம வெறும் எத்தனை தலைகள் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே கணக்கில் கொள்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கே விடப்படும் சாவுமணி அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அப்படியானால் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டா எங்கள்ல என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்? இந்த எண்கள் எவ்வளவு தூரம் தென் மாநிலங்களை பயமுறுத்துது? அந்த எண்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியவை. நம்மகிட்ட உள்ள தரவுகளின்படி பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வச்சு மட்டும் 8050 தொகுதிகளை மறுவரையறை செய்யப்பட்டா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 4 வட மாநிலங்கள்ல தற்போது உள்ள 174 தொகுதிகள் ஒரே அடியா 324 உயரும். ஒரு நிமிஷம், 174 324? இது கிட்டத்தட்ட ரெட்டிப்பு. ஆமாம்,
அதே நேரத்துல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்கள்ல தற்போது உள்ள 120 தொகுதிகள் வெறும் 165 மட்டுமே உயரும். அப்ப பெரிய அளவுல வித்தியாசம் வரும். கண்டிப்பா. அதாவது தற்போது நாடாளுமன்றத்துல வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஆனா மறுவரையறைக்கு பிறகு தென் மாநிலங்களோட பலம் என்பது வட மாநிலங்களுக்கு முன்பு பாதியா சுருங்கிரும். இங்க ஒரு நிமிஷம். நாடாளுமன்றத்துல இந்த மசோதா மீதான விவாதங்கள் நடந்தப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உறுதி அளிச்சாரே, நாங்க எந்த மாநிலத்தின் உரிமையையும் பறிக்க மாட்டோம், எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமா 50% உறுப்பினர்களை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு மிக தெளிவா சொன்னாரே. அந்த வாக்குறுதியை ஏன் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுக்கறாங்க? இது ஒரு நியாயமான தீர்வாதானே தெரியுது. மேலோட்டமா பார்த்தா அது நியாயமா தான் தெரியும். ஆனா அதோட உள்ளே இருக்கிற சட்ட சிக்கல் எதிர்க்கட்சிகளுக்கு நல்லா தெரியும். உள்துறை அமைச்சர் வாய் வார்த்தையா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மசோதாவிலோ இல்ல சட்டத்திலோ எல்லா மாநிலங்களுக்கும் 50% தொகுதிகள் சமமா உயர்த்தப்படும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் எழுதப்படல. இதுதான் அடிப்படை பிரச்சனை. சட்டத்துல எழுதலன்னா நாளைக்கு அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா? துல்லியமா அதுதான். தொகுதி மறுவரையறை சட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தின்படி சமீபத்திய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின்படி மட்டுமே தொகுதிகளை பிரிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கு. நீங்க தலா 50% சமமா உயர்த்த போறீங்க அப்படின்னா எதற்காக புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக காத்திருக்கணும்? ஆமா, பழைய சென்சஸ வச்சே 50% தொகுதிகளை கூட்டிடலாமே. அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க? ஓ, இது ஒரு மிக முக்கியமான சட்ட நுணுக்கம். சட்டத்துல சொல்லப்படாத ஒரு வாய் வார்த்தையை நம்பி ஒட்டுமொத்த மாநிலத்தின் எதிர்காலத்தையும் அடகு வைக்க எதிர்க்கட்சிகள் தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியோட வாக்குறுதிகள் மீது எதிர்க்கட்சிகளுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்றத்துல வெளிப்படையாவே ஒன்ன சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணை பிரதமரை ஆக்குவோம் அப்படின்னு பாஜக வாக்குறுதி அளிச்சாலும் கூட எங்களால அதை நம்ப முடியாது அப்படின்னு அவர் குறியதான் நம்மகிட்ட உள்ள குறிப்புகள் காட்டுது. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையின்மை வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது முன் உதாரணங்கள் இருக்கா? நிறைய காரணங்களை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில சொல்லப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல அப்படிங்கிறது அவங்களோட வாதம். உதாரணமா வெளிநாட்டு சுவிஸ் வங்கிகள்ல இருந்து கருப்பு பணத்தை மீட்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆனா ஒற்றை ரூபாய் கூட வரல. அப்புறம் ஒவ்வொரு இந்திய குடிமகனோட வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னாங்க. ஆமாமா, அது எல்லாம் தேர்தலுக்காக சும்மா சொன்னோம், அது ஒரு ஜும்லா அப்படின்னு ஆளுங்கட்சியின் மூத்த தலைவரான நிதின் கட்கரியே பின்னாடி ஒரு இன்டர்வியூல வெளிப்படையா ஒத்துக்கிட்டார். அதேதான். மேலும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சாங்க. அதுவும் நடக்கல. வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் அப்படின்னாங்க. ஆனா வேலைவாய்ப்பின்மை வரலாற்று உச்சத்தை தொட்டப்போ பக்கோடா விற்பது கூட ஒரு வேலைவாய்ப்பு தான் அப்படின்னு பிரதமர் கூறியதை எதிர்க்கட்சிகள் நினைவுபடுத்துறாங்க. ஓ, பெட்ரோல் டீசல் விலை கூட குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விலையை ஏத்துனாங்க இல்லையா? ஆமா, விலைய 2 மடங்கு உயர்த்தினதையும் சுட்டி காட்டுறாங்க. இப்படி பல வாக்குறுதிகளை காற்ற பறக்க விட்ட ஒரு அரசு நாங்க 50% தொகுதிகளை சமமா தருவோம் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்றத எப்படி நம்புவது அப்படிங்கறதுதான் எதிர்க்கட்சிகளின் மிக உறுதியான வாதம். அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. மேலும் அப்படி அவங்க எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமா 50% தொகுதிகளை அதிகரிச்சாலும் கூட சதவீத அடிப்படையில தென் மாநிலங்களுக்கு இழப்பு தான் அப்படிங்கறது ஒரு புள்ளி விவரம் மிக தெளிவா விளக்குது. அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது? தற்போதைய 543 தொகுதிகள்ல தமிழ்நாட்டோட 39 தொகுதிகள் அப்படிங்கிறது 7.18%. நாளைக்கு 850 தொகுதிகளா உயர்த்தப்பட்டு அதுல தமிழ்நாட்டுக்கு 50% அதிகரிக்கப்பட்டு 59 தொகுதிகள் கிடைச்சாலும் ஒட்டுமொத்த 850ல 59 அப்படிங்கிறது வெறும் 6.9% குறைஞ்சிடும். பாத்தீங்களா? ஆமா, எப்படி பார்த்தாலும் தென் மாநிலங்களோட குரல் வளை நாடாளுமன்றத்துல நெரிக்கப்படும் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. அதுதான் எண்களின் யதார்த்தம். ஆனா பாத்தீங்கன்னா வெறும் தொகுதிகளை அதிகரிக்கிறது, பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது அப்படிங்கறத தாண்டி இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிகார போட்டியும் கருத்தியல் திட்டமும் மறைஞ்சிருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு நிமிஷம், நீங்க எதை குறிப்பிடுறீங்க? 2024 தேர்தல் முடிவுகளுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. 2024 தேர்தல்ல பாஜக தாமாகவே 400 இடங்களை வெல்லும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. ஆனா அவங்க 240 இடங்களை மட்டுமே பிடிச்சு தனிப்பெரும்பான்மையே இழந்தாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகிய கூட்டணி கட்சிகளோட தயவில தான் ஆட்சி நடக்குது. ஆமா,
அதனால 2029 தேர்தல்ல தங்களோட தொகுதிகள் இன்னும் குறைஞ்சி ஆட்சியை முழுமையா இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுக்கு எப்போதுமே அதிக செல்வாக்குள்ள வட மாநிலங்கள்ல தொகுதிகளை அதிரடியா அதிகரிப்பதே இந்த மசோதாவோட முதன்மை நோக்கம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அஞ்சுறாங்க. சரி, ஆட்சியை தக்க வைப்பது அரசியல் கட்சிகளோட இயல்புதான். ஆனா இதை தாண்டி வேற ஏதாவது பெரிய திட்டம் இருக்கா? இருக்கு. அதுதான் அரசியல் சாசன திருத்தம். நாடாளுமன்றத்துல 2/3 பங்கு இடங்களை, அதாவது 362 தொகுதிகளை ஆளுங்கட்சி பிடிச்சிட்டா இந்திய அரசியல் சாசனத்தையே தங்களுக்கு ஏற்றபடி எந்த தடையும் இன்றி திருத்திட முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நீண்டகால திட்டம் அப்படின்னு பல தரவுகள் எச்சரிக்குது. அரசியல் சாசனத்தை திருத்தி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறாங்க. நேயர்களே, இங்கே நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். இவை அனைத்தும் ஆதாரங்கள்ல உள்ள அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் மட்டுமே. கரெக்ட். இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில உள்ள மதச்சார்பின்மை, செக்குலரிசம், சோஷியலிசம் போன்ற வார்த்தைகளை நீக்க வலதுசாரி அமைப்பான RSS விரும்புறதா தொடர்ந்து கூறப்படுது. ஆளுங்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இந்திய மதச்சார்பின்மைய போலி மதச்சார்பின்மை அப்படின்னும் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் தருவதை திருப்திப்படுத்தும் அரசியல் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சு வராங்க. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனந்த்குமார் ஹெக்டே போன்றவங்க வெளிப்படையாவே எல்லோரும் சமம் அப்படிங்கிறது ஒரு மேற்கத்திய சிந்தனை அப்படின்னும், மனு தர்மத்தை தான் இந்தியாவின் அரசியல் சாசனமா கொண்டு வரணும் அப்படின்னும் பேசினத இந்த ஆதாரம் பதிவு செஞ்சிருக்கு. இது நிச்சயமா ஒரு மிக தீவிரமான குற்றச்சாட்டு. ஆமா, இது போன்ற சித்தாந்த மாற்றங்களை கொண்டு வர அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல அசைக்க முடியாத பெருமளவிலான எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. அதற்காகவே இந்த தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறதா மிகப்பெரிய விமர்சனம். சரி, இவ்ளோ பெரிய அரசியல் கணக்குகள், இத்தனை வியூகங்கள் இருந்தும் ஆளுங்கட்சியால இந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல ஏன் வெற்றி பெறச் செய்ய முடியல? வாக்கெடுப்பு நடந்தப்போ அவையில என்னதான் நடந்துச்சு? அவையில மொத்தம் 528 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதுல 298 பேர் மசோதாவை ஆதரிச்சும் 230 பேர் எதிர்த்தும் வாக்களிச்சிருக்காங்க. ஓகே. இது ஒரு அரசியல் சாசன திருத்த மசோதா அப்படிங்கறதால இதை நிறைவேற்ற 2/3 பங்கு, அதாவது 352 வாக்குகள் தேவை. ஆனா ஆளுங்கட்சிக்கு 298 வாக்குகள் மட்டுமே கிடைச்சதால வெறும் 54 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மசோதா தோத்து போச்சு. தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருந்த அந்த பரபரப்பான நேரத்துல எதற்காக இதை இவ்ளோ அவசரமா நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்தாங்க? இது ஒரு மிக துல்லியமான அரசியல் தந்திரம். மாநில தேர்தல்கள் நடக்கிறதால பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் இருப்பாங்க, நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது. அப்படியே வாக்கெடுப்பை எளிதா நடத்திடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி கணக்கு போட்டிருக்கலாம். ஆடா. அதை விட முக்கியமா மேற்கு வங்கத்துல ஆளும் மம்தா பானர்ஜிக்கு எதிரா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைச்சாங்க. பாருங்க, மம்தா பானர்ஜி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை தடுக்கும் பெண்களின் எதிரி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி அந்த பழிய வச்சு தேர்தல்ல பெண்களோட வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கறதே இதன் பின்னணி அப்படின்னு சில தரவுகள் சொல்லுது. ஆனா அது வேலை செய்யலையே. ஒருவேளை வட மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதால உத்தரப்பிரதேசத்தின் அகிலேஷ் யாதவ், பீகாரின் தேஜஸ்வி யாதவ் போன்ற வடமாநில எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை ஆதரித்திருக்க வேண்டுமே. அவங்க மாநிலத்துக்கு தானே லாபம். பிறகு அவங்களும் இதை எதிர்த்தாங்க. அங்கதான் எதிர்க்கட்சிகள் ஒரு மாபெரும் அரசியல் முதிர்ச்சியை காட்டினாங்க. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், டெல்லியின் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களும் மம்தா பானர்ஜியும் இதன் பின்னால் உள்ள பாஜகவின் நீண்டகால ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, லாங் டேர்ம் பிளான். ஆமா, இன்னைக்கு இந்த மசோதாவை ஆதரிச்சா நமது மாநிலங்களுக்கு சில MP சீட்டுகள் கூடுதலா கிடைக்கலாம். ஆனா நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பே, அரசியல் சாசனமே சிதைக்கப்பட்டுடும் அப்படிங்கறத உணர்ந்து அவங்க தங்களின் குறுகிய கால லாபத்தை பார்க்காம மசோதாவை முழுமையா எதிர்த்தாங்க. அத நினைக்கும் போது ஒரு புறம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பக்கம் மிக மோசமான ஒரு முரண்பாட்டையும் நம்ம பார்க்க முடியுது. என்ன முரண்பாடு? தென் மாநிலங்களுக்கு நேரடியாக தீங்கு விளைவிக்கும் இந்த மசோதா தோற்று போனத ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே தப்பித்தோம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டின் எடப்பாடி பழனிசாமியும் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடும் இது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு கூறி இந்த மசோதாவை வெளிப்படையாவே ஆதரித்து பேசுறாங்களே, இது எப்படி சாத்தியம்? இந்த விவகாரத்தை தான் நாம அலசும் ஆதாரம் மிக கடுமையா ஒரு அருமையான ஓமையோட விமர்சிக்குது. இவங்கள கோடரி காம்புகள் அப்படின்னு அந்த ஆதாரம் வர்ணிக்குது. கோடரி காம்புகள், அந்த ஓமையோட பின்னணிய கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது ஒரு இரும்பு கோடரிக்கு தானாக ஒரு மரத்தை வெட்ட தெரியாது. அந்த மரத்தின் ஒரு கிளைய வெட்டி அதை கோடரிக்கான மரக்காம்பாக பொருத்தினா ஒழியே அந்த கோடரியால மரத்தை அழிக்க முடியாது. மரம் தன்னை அழிப்பதற்கான ஆயுதத்தை தானே கொடுக்குது. எக்ஸாக்ட்லி.
அதுபோலதான் வட மாநில எம்பிக்களே தென் மாநிலங்களுக்கு ஆதரவா நின்னு இந்த மசோதாவை முறியடிச்சிருக்கிற நிலையில தெற்கில் பிறந்து தெற்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு சொந்த மாநிலத்தின் உரிமையையே அடகு வைக்கும் இவங்கள தான் அந்த ஆதாரம் கோடரி காம்புகள் அப்படின்னு மிக கடுமையா சாடுது. இது அவங்களோட சொந்த அரசியல் லாபத்துக்காக செய்யும் துரோகம் அப்படின்னு விமர்சிக்குது. இது மிக ஆழமான, சிந்திக்க வைக்கும் ஒரு உவமை. சரி, ஒரு வழியா இந்த மசோதா 54 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றுப்போச்சு. இதனால இந்தியாவுக்கும் குறிப்பா தென் மாநிலங்களுக்கும் என்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆதாரங்கள் தொகுத்து வழங்குது. முக்கியமா சில விஷயங்கள ஆதாரங்கள் பட்டியலிடுது. ஒன்னு, பல மாநிலங்களை உள்ளடக்கிய இந்தியாவின் கூட்டாட்சி முறை இப்போதைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. 2, இந்திய ஆட்சி அதிகாரத்துல தென் மாநிலங்களுக்கு எந்த பங்கும் இல்லாம அவங்கள ஓரங்கட்டும் மிகப்பெரிய அரசியல் சதி முறியடிக்கப்பட்டிருக்கு. 3, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மாநிலம் செய்யும் சாதனை, அது ஒருபோதும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. கடைசியா நாடாளுமன்றத்துல தங்களுக்கு தேவையான எண்களை வச்சுக்கிட்டு அரசியல் சாசனத்தை நினைத்த போதெல்லாம் வளைக்க முடியாது அப்படிங்கிற தெளிவான எச்சரிக்கை ஆளுங்கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அருமை. இந்த ஆதாரங்களை எல்லாம் விரிவா பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. மேலோட்டமா பார்க்கும்போது இது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு தூய்மையான முயற்சியை போலதான் தெரிஞ்சது. ஆனா உள்ளே இறங்கி அலசிய பிறகுதான் இதன் பின்னால் நாடாளுமன்ற அதிகாரத்தை நிரந்தரமா கைப்பற்றுவது, மாநிலங்களோட கூட்டாட்சி உரிமையை பறிப்பது, மக்கள் தொகையை காரணம் காட்டி தென் மாநிலங்களை தண்டிப்பது என எவ்வளவு இருண்ட அரசியல் கணக்குகள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறதா அப்பட்டமா தெரியுது. அதுதான் அரசியலோட இயல்பு. வெளியில மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு திரையை தொங்க விட்டிருப்பாங்க. ஆனா அந்த திரைக்கு பின்னால் அதிகாரத்தை குவிக்கும் சூட்சுமங்கள் எப்போதுமே மறைஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து தோண்டி எடுத்து கேள்வி கேட்பது மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தை உயிர் போட வச்சிருக்கும். மிகச் சரியா சொன்னீங்க. நேர்களே, இவ்வளவு நேரம் இந்த ஆதாரங்களை ஆழமா அலசிய பிறகு நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த பள்ளிக்கூட மாணவனை இப்போ நினைச்சு பாருங்க. ஜனநாயகத்துல அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வெறும் மக்கள் தொகைய, அதாவது கூட்டத்துல எத்தனை தலைகள் இருக்காங்க அப்படிங்கறத எண்ணுவது மட்டும்தானா? ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கையை மதிச்சு நாட்டின் நன்மைக்காக நடந்துகிட்டா அதற்காக ஒரு மாநிலத்தின் குரல் நாடாளுமன்றத்துல ஒடுக்கப்படணுமா? அல்லது ஒரு மாநிலம் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வரி வருவாய்க்கும் செய்யும் அளப்பரிய பங்களிப்புக்கு சமமான மதிப்பும் அதிகாரமும் அளிக்கப்படணுமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க இத பற்றி சிந்திச்சு பாருங்க. அரசியல் அப்படிங்கிறது வெறும் செய்திகள் கிடையாது. அது உங்க அன்றாட வாழ்க்கையையும் உங்க பணத்தையும் உங்க மாநிலத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு கருவி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோட ஆழமான அலசலுடன் அடுத்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுகிறோம். நன்றி.